குதிரை பேர ஆட்சி, பொய்க்கால் குதிரை ஆட்சி, கத்துக்குட்டிகளின் ஆட்சி, தற்குறிகளின் ஆட்சி அமைஞ்சதுக்கு பிறகு இன்னைக்கு 6 தொகுதிகள்ல தேர்தல் நடக்காத சூழ்நிலை வந்துருச்சு. கீழறையில ராஜினாமா பண்ணி 5 நிமிஷத்துல மேலறையில சேர்த்து அதுக்கப்புறம் தான் நான் இந்த ராஜினாமா கடித ஏற்பே வந்தது. அவ்வளவு வேகமா செஞ்சு உறுப்பினர்கிட்ட கொடுத்து எங்கள் கொண்டு வந்து நடுத்தரவில் நிறுத்திட்டாருன்னு அவங்க ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. ஆக சபாநாயகருடைய விருப்பப்படி அவங்க ராஜினாமா செஞ்சது. ஏன்னா தகுதி நீக்க வழக்கு இருக்கும் போது அவர்கள் அதிலிருந்து தப்பிப்பதற்காக அந்த குற்றத்திற்குரிய தண்டனையை பெறுவதற்கு அவர்கள் தயாராக இல்லாமல் அதிலிருந்து தப்பிப்பதற்காக ராஜினாமா செய்திருக்கிறார்கள். திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ரகுபதி சொன்னார, உன்னை சேர்க்க மாட்டோம், திமுகவில் அவருக்கு இடம் இல்லை, இப்படிப்பட்ட ஒரு ஊழல் பேர் வழியை நாங்கள் ஏற்க மாட்டோம்னு அவர் சொன்னார். அங்க முட்டி மோதி முயற்சி பண்ண எவ்வளவும் செஞ்சுட்டு இன்னைக்கு இன்னும் பெரிய யோக்கியம் மாதிரி திமுக தீய சக்தியா, அப்புறம் ஏன் ரகுபதி உன்னை காரி துப்பி சேர்க்க மாட்டேன்னு சொன்னாரு. இந்த பதவிக்காக எதையும் காட்டி கொடுக்கின்ற, கூட்டி கொடுக்கின்ற, யார் காலிலும் விழுந்து கிடக்கின்ற இந்த சந்தர்ப்பவாத சகுனிகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் 6 தொகுதிகள்ல மக்கள் பிரதிநிதிகளே இல்லாத ஒரு நிலையை உருவாக்கிட்டாங்க. தமிழழகு தமிழ் பழகு, தமிழாய்ந்து தமிழாய் தமிழ் பழகு, தொல்மொழி எங்கள் தமிழாகும், சொல்வளம் காட்டும் வழியாகும். வணக்கம் அன்பு உறவுகளே, நான் ஆவடிக்குமார். ஊடகங்கள் பேசாத பொருளை உங்களோடு பேச வந்திருக்கிறேன். இந்த சேனலை எல்லாம் விரும்பி பார்க்குறீங்க, மகிழ்ச்சியா இருக்கு. பார்த்துட்டு கடந்து போகாம சப்ஸ்கிரைப் செஞ்சீங்கன்னா அடுத்து நாங்கள் வெளியிடுகின்ற காணொளிகளும் அது பற்றிய செய்திகளும் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திடுங்கள். நன்றி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஜோசப் விஜய் முதலமைச்சராகி மக்களுடைய பெரும்பான்மை பெறாமல், பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இல்லாமல் குதிரை பேரம் நடத்தி சூதாட்ட கும்பலின் ஆள் தூக்கும் நடவடிக்கையின் வழியாக தன்னுடைய ஆட்சியை அமைத்து இன்றைக்கு அதை காப்பாற்ற முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு எந்த விதமாக மக்கள் தீர்ப்பும் இல்லாமல், பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்காமல், சட்டத்தின் சந்து பொந்துகளில் நுழைந்து சபாநாயகருடைய ஒருதலை பட்சமான ஆதரவால், சட்டத்துக்கு புறம்பான நடவடிக்கைகளால், பண பரிமாற்றத்தால், பதவி ஆசை காட்டியதால் ஆட்சியில் அமர்ந்து அமைச்சரவை அமைத்த ஜோசப் விஜய் தனக்கு பெரும்பான்மை ஆதரவு இல்லை என்றாலும் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரவேண்டும் என்பதற்காக அளித்த வாக்குகளால் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களையும், மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதற்காக அளிக்கப்பட்ட வாக்குகளால் உருவான சட்டமன்ற உறுப்பினர்களையும் கள்ளத்தனமாக பதவி பரிமாற்றம் செய்வதாக சொல்லி பேரம் நடத்தி அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பலன் பெறுகின்ற வகையில் சூதாட்டம் நடத்தி இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார். ஆனாலும் அவர் சட்டமன்றத்தில் மசோதாக்களை நிறைவேற்ற வேண்டும், தீர்மானங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றால் இந்த குதிரை பேரம் ஆதரவு நிலைக்குமா நீடிக்குமா என்ற ஐயத்தால் இன்றைக்கு எப்படியாவது
தன்னுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்திவிட வேண்டும் என்பதற்காக சட்டமன்ற தேர்தலில் வெறும் 108 இடங்களில் வெற்றி பெற்ற ஜோசப் விஜய் கட்சி 2 இடங்களில் ஜோசப் விஜய் வெற்றி பெற்றதால் ஒரு இடத்தை இழந்து 107 ஆச்சு. 107ல ஒரு வழக்கு காரணமாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் முழுமையான சட்டமன்ற உறுப்பினராக இயங்க முடியாமல் வாக்களிக்க முடியாத ஒரு நிலை இருப்பதால் 106. 106ல சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு பிறகு 105. ஆக 105 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதற்கு பிறகு ஆட்சி அமைச்சு கூட்டணி சேர்த்தன்னு சொல்லி திமுகவில் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக ஆக்குவோம், அவருடைய ஆட்சியை தொடர செய்வோம் என்பதற்காக வாக்களித்த காங்கிரஸ் கட்சியை சார்ந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னும் ஒரு சிலரெல்லாம் சேர்த்து கணக்கு காட்டி கவர்னர் கிட்ட இவங்க சட்டமன்றத்துல நாங்க அதிகமான ஆதரவை திரட்டி காட்டுறோம், நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதை செய்யறோம் சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. அதுக்கு பிறகு குதிரை பேரம் நடத்தி சகுனிகளையும் சந்தர்ப்பவாதிகளுக்கும் பதவி தர ஆசை காட்டி அதிமுகவை சார்ந்த 25 பேரை இவங்களுக்கு ஆதரவா, அதுவும் நம்பிக்கை வாக்கு பெறுவதற்கு முன்னால் ஜோசப் விஜய் நேரடியா போய் அவங்க கையில காலில் விழுந்து சோபாவை கொடுத்து எதை கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து அவங்களுடைய ஆதரவை வாங்கி 25 பேரை கட்சிக்கு துரோகம் செய்ய வச்சு அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வேண்டும், அவருடைய கடந்த கால ஆட்சியில் செய்த சாதனைகள் தொடர வேண்டும் என்பதற்காக அளிக்கப்பட்ட வாக்குகளின் விளைவாக வெற்றி பெற்ற 25 பேரை தனக்கு ஆதரவாக வாக்களிக்க பேரம் நடத்தி அந்த பேரத்தின் விளைவாக அவங்க வாக்களிச்சாங்க. அதனால இவர் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றார். அது போலவே அமமுகவை சார்ந்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைத்தால்தான் ஆதரவு தருவேன் என்று சொன்னவரை விலை பேசி வாங்கி அவரை கார்ல உட்கார வச்சு கையெழுத்து வாங்கி அவரை கடத்திட்டு போய் அவருடைய ஆதரவு வாங்கினாங்க. அதுக்கு பிறகு அவரே காவல் நிலையத்துல என்னங்க இந்த கடிதம் போலி கடிதம்னு கையெழுத்து புகார் கொடுத்தாரு. அந்த புகார் இன்னும் பதிவு செய்யப்படவில்லை என்று நிலைமை. அதுக்கு பிறகு அவரையே கூப்பிட்டு சட்டமன்றத்துல ஆதரவா பேச வச்சு அவருக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு அவரை விலை கொடுத்து வாங்கிட்டீங்க. இப்படி அதிமுகவுல இருந்து 25 பேரை வாங்கினீங்க. அவங்களுக்கு தொடர்ந்து அவங்க எதிர்பார்த்த பதவிகள் உங்களால் தர முடியல. அதுக்கு முன்னால அது சட்டப்படி ஏற்புடையதில்லை, அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் எடுத்த நடவடிக்கையின் விளைவாக வேற வழியே இல்லாம அவங்கள காப்பாத்துறதுக்காக உங்ககிட்ட யார் பேரம் பேசி அழைச்சிட்டு வந்தாங்களோ, யார் வீட்டுக்கு போய் நீங்க சோபா கொடுத்தீங்களோ, யார் வீட்டுக்கு போய் பொக்கே கொடுத்தீங்களோ, அந்த சதிகாரர்கள் மன்னிப்பு கேட்டு நான் தவறு செஞ்சு விட்டேன், தாவேக்காவை ஆதரித்து ஓட்டு போட்டது தப்பு, நான் இனி அந்த கட்சியை ஆதரிக்க மாட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கடிதம் எழுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் கிட்ட கொடுத்து மன்னிப்பு கேட்டு மறுபடியும் கட்சியில் சேர்ந்ததாக சட்டமன்ற உறுப்பினராக தொடர்வதற்கு அனுமதித்ததுக்கு பிறகு அதை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய தகுதி நீக்கம் இல்லை என்ற நிலைமை வந்ததுக்கு பிறகு 21 பேர் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தொடர்றாங்க. இதுல ஒரு சிலர் இன்னைக்கு தாவேக்காவில போய்
மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கு பிறகு இப்போ தாவேக்காவுல போய் சேர்றாங்க. அதை பத்தி விரிவா அடுத்த காணொலியில அவங்களுடைய நடவடிக்கைகளை பற்றி நான் பேச இருக்கிறேன். அதுக்கு முன்னால இப்போ இன்னைக்கு என்ன சொல்ல வந்தேன்னா, இன்னைக்கு பத்திரிகைகள்லாம் ஒரு செய்தியை நீங்க பார்த்திருப்பீங்க. என்னன்னா, தமிழ்நாட்டுல ஜோசப் விஜய் ஆட்சி, இந்த குதிரை பேர ஆட்சி, பொய்க்கால் குதிரை ஆட்சி, கத்துக்குட்டிகளின் ஆட்சி, தற்குறிகளின் ஆட்சி அமைஞ்சதுக்கு பிறகு இன்னைக்கு 6 தொகுதிகள்ல தேர்தல் நடக்காத சூழ்நிலை வந்துருச்சு. மக்கள் பிரதிநிதிகளே இல்ல. தேர்ந்தெடுத்து மக்கள் வாக்களித்து வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னைக்கு என்ன நிலைமைன்னா, ஜோசப் விஜய் கட்சிக்கு நிறுத்தப்பட்ட வேட்பாளர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள், வெற்றி வாய்ப்பை இழந்தார்கள். அதனால அந்த தொகுதிக்கு பிரதிநிதித்துவம் இருக்கக்கூடாது. 234 தொகுதியில் ஜோசப் விஜயின் வேட்பாளர் தான் வெற்றி பெறணும். அப்படி இல்லைன்னா வேற கட்சி சார்பில் வெற்றி பெற்றிருந்தா அவங்களெல்லாம் ராஜினாமா பண்ண வச்சுட்டு அவங்கள நான் நிக்க வச்சு வெற்றி பெற வைக்கிறேன், நான் சொன்னா ஜனங்க ஓட்டு போட்டுருவாங்க, அதனால ரிசைன் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு மதிமுகவை சேர்ந்த 2 பேரை கொண்டு வர சொல்லி வைகோ கிட்டேயே பேரம் பேசி வைகோ அதுக்கான முயற்சி செய்து அந்த 2 பேர் இந்த குதிரை பேரத்துக்கு நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அந்த 2 பேர் இன்னைக்கு திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் தொடர்றாங்க. இதே நிலைமை தான் அதிமுக சார்ந்த 25 பேர்கிட்ட பேரம் பேசி அதுல 21 பேர் நான் சேர மாட்டேன், நான் திருப்பி நின்னா வெற்றி பெறுகின்ற வாய்ப்பு நிச்சயமா இல்ல, அதிமுகவுக்காக போட்ட ஓட்டு, இந்த ஓட்டை நம்பி விஜயை நம்பி நாங்க போட்டியிட்டா டெபாசிட் கூட வாங்க முடியாதுன்னு அவங்க சொன்னதுக்கு பிறகு அதுல 4 பேர் இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னே போயிட்டாங்க. அதனால அவங்க இன்னைக்கு போயிட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம அவசரப்பட்டுட்டோம், கடைசியில அரசனை நம்பி புருஷனை கைவிட்டா மாதிரி இப்போ தேர்தலில் சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா, கிடைச்சா ஓட்டு கிடைக்குமா கிடைக்காதா, ஓட்டு கிடைக்க வெற்றி வருமா வராதான்னு சொல்லி அவங்க எல்லாருமே கனவுல இருக்கிறாங்க. அது பாவம் மரகதத்திலிருந்து சத்யபாமாவில இருந்து பெருந்துறை ஜெயக்குமார்ல இருந்து இசைக்கு சுப்பையா வரைக்கும் இன்னைக்கு அவங்க நிலைமாது. அவங்க மேல இருந்த இந்த தகுதி நீக்க வழக்கு ஒரு முடிவுக்கு வராம நமக்கு என்ன வரும்ன்றது தெரியாம அவங்க தவிச்சிட்டு இருக்காங்க. நம்ம இந்த சபாநாயகரை நம்பி ஏமாந்தோம், அவரு நீங்க கைப்பட எழுதி கொடுங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. அதை பார்த்துட்டு ஆதவர்ஜினா உடனே தாவேக்கான சேர்த்துட்டாரு. அதுவும் சட்டசபை தலைமைச் செயலகத்திலேயே கீழறையில ராஜினாமா பண்ணி 5 நிமிஷத்துல மேலறையில சேர்த்து அதுக்கப்புறம் தான் இந்த ராஜினாமா கடித ஏற்பே வந்தது. அவ்வளவு வேகமா செஞ்சு உறுப்பினர்கிட்ட எல்லாம் கொடுத்து எங்களுக்கு கொண்டு வந்து நடுத்தருவில் நிறுத்திட்டாருன்னு அவங்க ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில இந்த 2 விஜயபாஸ்கரும் இவங்க ராஜினாமா பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, இதுக்கிடையில விஜய் 2 இடத்துல போட்டிட்டதுனால ஒரு இடம் 7 தொகுதி. இப்ப இந்த 7 தொகுதிக்கும் தேர்தல் நடக்கும்னு இவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த தேர்தல் இப்போ நடக்காதுன்னு ஒரு நிலைமை வந்துருச்சு. என்னன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அதனுடைய வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் மாநிலங்களவை உறுப்பினர் IS இன்பதுரை அவர்கள் மிக தெளிவாக இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்த தேர்தலை நடத்தக்கூடாது, இந்த இடைத்தேர்தல் நடக்காது என்பதை தேர்தல் ஆணையத்தில் புகாராக தந்திருக்கிறார். அதுக்கு முன்னால கவர்னர்கிட்ட கொடுத்திருக்கோம். இப்படி நீதிமன்றங்கள்ல வழக்கு வந்திருக்கு. இப்போ என்னன்னா, இந்த தேர்தல் நிறுத்தப்பட்டதால்
நான் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதுல தெளிவா சொல்லியிருக்கு. இது சர்ச்சைக்குரிய வகையில் சபாநாயகர் முறைகேடாக, நீதிக்கு புறம்பாக இந்த ராஜினாமாவை செய்ய வைத்திருக்கிறார். அதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அவர்தான் இவங்களுக்கு அந்த ஆசையை காட்டி செய்ய வச்சிருக்கிறார். ஜோசப் விஜய்க்கு அவர் செலுத்துகின்ற நன்றி கடனாக தன்னுடைய பதவியை பயன்படுத்தி, அதிகாரத்தை பயன்படுத்தி முறைகேடாக இவர்களை ராஜினாமா செய்ய வைத்திருக்கிறார். சபாநாயகருடைய விருப்பப்படி அவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. ஆக சபாநாயகருடைய விருப்பப்படி அவங்க ராஜினாமா செஞ்சது ஏன்னா, தகுதி நீக்க வழக்கு இருக்கும் போது அவர்கள் அதிலிருந்து தப்பிப்பதற்காக, அந்த குற்றத்திற்குரிய தண்டனையை பெறுவதற்கு அவர்கள் தயாராக இல்லாமல் அதிலிருந்து தப்பிப்பதற்காக ராஜினாமா செய்திருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அந்த ராஜினாமாவை அந்த சட்டமன்ற உறுப்பினர் அழைத்து சபாநாயகர் நீங்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவீர்கள் என்று அவர்களுக்கு சட்டத்தினுடைய நிலைமையை சொல்லி அதிலிருந்து அவர்களை தப்பிப்பதற்காக அந்த ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதுதான் அவர் அவசரம். நொடியில ராஜினாமா, 4 பேர் ராஜினாமாவை நொடியில ஏத்துக்கிட்டவர்கள். 3 பேருக்கு எவ்வளவு வேகமா அந்த இது நடந்ததுன்னு எல்லா விசுவல்ல நம்ம பார்த்திருக்கோம். இது இந்த 4 பேர். அதுக்கு பிறகு 2 பேர், விஜயபாஸ்கர் திடீர்னு வந்தாரு, திடீர்னு ராஜினாமா பண்ணாரு. 2 விஜயபாஸ்கரும் ஒரு அறையில போறாங்க. 1/2 மணி நேரம், 20 நிமிஷம் 15 நிமிஷத்துல அவங்களே சபாநாயகர் ராஜினாமா பண்ணிட்டாங்க, ஏத்துக்கிட்டேன்னு சொல்றாரு. ஆக இது சர்ச்சைக்குரிய வகையில், சந்தேகத்திற்குரிய வகையில், மர்மமான முறையில் சட்டங்களுக்கும் நீதிக்கும் சம்பந்தமில்லாத வகையில் இந்த ராஜினாமாக்கள் ஏற்கப்பட்டிருக்கின்றன. அவசரமாக தேர்தல் ஆணையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அந்த இடம் காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக வழக்குகளை நீதிமன்றங்களில் தொடுத்திருக்கிறார்கள். நீதிமன்றங்கள் வழக்கு நிலுவையில் இருக்கின்ற போது தேர்தலை நடத்துவது தேர்தல் ஆணையம் அதிகாரத்திற்கு உட்பட்டதாக இருந்தாலும் நீதிக்கு உட்பட்டதாக இல்லை. எனவே தேர்தல் நடத்துவதற்கு முன்னால் நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலை பெற வேண்டும், அல்லது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்ற போது, அந்த வழக்கு தொடர்பான சர்ச்சை தொடருகின்ற போது அதை தேர்தல் நடத்தி சட்டத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், அதே சட்டம் தான் சொல்லுகிறது, கட்சி தாவல் செய்வதோ அல்லது ஒரு கட்சியில் இருக்கின்ற உறுப்பினர்களை வற்புறுத்தி அல்லது அவர்களை ஆசை காட்டி அவர்கள் பயன்பெறுகின்ற வகையில் அவர்களுக்கு நிவாரணமாக எதையாவது செய்து அவர்களை கட்சியை விட்டு விலக செய்து அவர்களுக்கு மீண்டும் தேர்தலில் போட்டியிடுவதற்கு நிலையை உருவாக்கி தருவது என்பது ஒரு மைனாரிட்டி அரசு செய்கின்ற போது அவர்கள் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை மக்களுடைய எண்ணங்களுக்கு மாறாக தக்க வைக்கிறார்கள். அதற்கு தேர்தல் ஆணையம் கண்டும் காணாமல் இருந்துவிடக் கூடாது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதன் அடிப்படையில் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் ஒரு சரியான முடிவை எடுத்திருக்கிறது. ஆக இன்னைக்கு தமிழ்நாட்டில் 7 தொகுதிகளுக்கு மக்கள் பிரதிநிதிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை தொடரப்போகிறது. இந்த பதவி தாண்டிகள் பலனுக்காக வாக்களித்த மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கைவிட்டவர்கள் இன்றைக்கு அந்த தொகுதி மக்கள் தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை இழந்திருக்கிறார்கள். 7 தொகுதிகளுக்கு இப்போதைக்கு தேர்தல் இல்லை. இந்த வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்கு. தேர்தல் ஆணையத்தில் புகார் தரப்பட்டிருக்கிறது. சபாநாயகர்
இந்த தகுதி நீக்க வழக்கை புகாரை இன்னும் பரிசீலனையில் வச்சிட்டு இருக்காரு. இது எல்லாம் ஒரு முடிவை நோக்கி வருகின்ற போதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் வரும் என்ற சூழ்நிலை இன்னைக்கு வந்துருச்சு. ஏன்னா கடந்த சட்டமன்ற தேர்தல் காலத்தில் நடைபெற்ற பல மாநிலங்களில் காலியான இடங்களுக்கு இன்னைக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில இன்னைக்கு இந்த தேர்தல் அறிவிப்பு பீகார்ல காலியா இருந்த பாங்கிப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கும், மத்திய பிரதேசத்துல காலியா இருந்த நாதியா சட்டமன்ற தொகுதிக்கும், குஜராத்ல காலியா இருந்த மஞ்சள்பூர் சட்டமன்ற தொகுதிக்கும் தேர்தல் அறிவிப்பு வந்திருக்கு. இதோட சேர்ந்து நியாயமா விஜய் 2 இடங்களில் போட்டியிட்டதால் காலியான திருச்சி தொகுதிக்கு வந்திருக்கணும். இந்த 6 பேர் செஞ்ச தவறால் அவர்கள் இன்னைக்கு இந்த ராஜினாமா என்ற பெயர் நடத்திய பண பேரத்தால் அல்லது குதிரை பேரத்தால் ஏதோ ஒரு பரிமாற்றத்தால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற 7 தொகுதிகளுக்கும் இன்றைக்கு தேர்தல் அறிவிக்கப்படவில்லை. இந்த தேர்தல் அறிவிக்கப்படவில்லை என்பது மட்டுமல்ல, இந்த இடங்கள் இன்றைக்கு காலியாக இருப்பதிலேயே சர்ச்சை இருப்பதால் இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் இன்றைக்கு வழக்கு இருப்பதால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கவர்னரிடம் தந்த புகார், தேர்தல் ஆணையத்தில் தந்த புகார் போன்ற நிலைகளால் இன்றைக்கு அறிவிக்கப்படவில்லை என்பது இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கையால் வெளிப்பட்டிருக்கிறது. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, இதை நம்பிட்டு நேற்றைக்கு கூட விஜயபாஸ்கர் தாவேக்காவில் சேர்ந்தாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு இந்த செய்தி ரொம்ப இனிப்பா இருக்கும். ஏன்னா ஒரு கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிருக்கேன்னு கேட்டு காலில் விழுந்துட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு மறுபடியும் எதையோ ஒரு காரணத்தை சொல்லி அதிமுகவும் திமுகவும் இணைஞ்சு போச்சு. நாங்க விஜயபாஸ்கர் சொல்றாரு, நாங்க எப்படி அதை பொறுத்துக்க முடியும்? 2 விஜயபாஸ்கருக்கும் அப்படியே பொறுத்துக்க முடியலையா? என்னடா அண்ணா, இவ்வளவு சூடு சொர்ண ரோசம் மான இருக்கிற விஜயபாஸ்கர் எதுக்கு திமுகவுல போய் பேரம் பேசுன? திமுகவுல என்ன சேர்த்துக்கன்னு போய் எதுக்கு அவன் காலில் விழுந்த? நீ போய் எங்க மக்கள் கிட்ட கருத்து கேட்கறன்ட்டு அப்போ என்ன சொன்ன? பத்திரிகை நிருபர்களுக்கு தெரியும், இன்னைக்கும் வீடியோக்கள் இருக்கு. என்ன சொன்ன? நான் என்னுடைய தொகுதி மக்கள் கிட்ட கேட்க போறேன். என்ன கேட்க போறேன்? திமுகவுல சேர்றதா, தாவேக்காவுல சேர்றதா, இல்ல அரசியல் விலகி இருக்கிறதா கேட்க போறேன்னு சொன்னல. அப்போ திமுகவுல சேர்க்க முயற்சி பண்ணியா இல்லையா? திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ரகுபதி சொன்னார, உன்னை சேர்க்க மாட்டோம், திமுகவில் அவருக்கு இடம் இல்லை, இப்படிப்பட்ட ஒரு ஊழல் பேர் வழி நாங்கள் ஏற்க மாட்டோம்னு அவர் சொன்னார். அங்க முட்டி மோதி முயற்சி பண்ண. அதுக்கு முன்னால எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு இங்க காலில் விழுந்த. எவ்வளவும் செஞ்சுட்டு இன்னைக்கு இன்னும் பெரிய யோக்கியம் மாதிரி திமுக தீய சக்தியா? அப்புறம் ஏன் ரகுபதி உன்னை காரி துப்பி சேர்க்க மாட்டேன்னு சொன்னாரு? சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த படுபாவிகள் திமுகவுக்கு துரோகம் செய்த துரோகிகள், கட்சிக்கு மட்டும் துரோகம் செய்யல, தமிழ்நாட்டுல தன்னை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு துரோகம் செஞ்சிருக்காங்க. ஒரு நாள் என்ன சொன்னாங்க? அதிமுகவில் நாங்க போட்டியிட்டு வெற்றி பெற்றோம், அதிமுக ஆட்சிக்கு வர முடியல, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லி ஓட்டு கேட்டோம், அவரை ஆக்க முடியல, அதனால 5 வருஷம் எதிர்கட்சியா இருந்து நாங்க தொகுதிக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது, ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்துல எங்களால ஒண்ணும் செய்ய முடியல, அதனால மறுபடியும் ஒரு 5 வருஷம் நாங்க எதுவும் செய்ய முடியாம சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறத விட ஆளுங்கட்சியில சேர்ந்து தாவேக்காவில சேர்ந்தா
தொகுதிக்கு நன்மை செய்ய முடியும்னு சொன்னாங்க. சொல்லிதானே 25 பேர் ஓட்டு போட்டீங்க. அப்போ ஆளுங்கட்சியில சேர்ந்தா உங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைச்சிரும் தொகுதிக்கு. ஜோசப் விஜய் யோக்கியமான முதலமைச்சர், இதுவரைக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய முதலமைச்சர். அவருக்கு எந்த விதமான தவறான செயலை அவர் செய்ய மாட்டாரு. அதனால தாவேக்காவுல நின்றவங்களுக்கு மட்டும்தான் அவர் சேவை செய்வாரு. அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் தொகுதிகளில் மட்டும்தான் வளர்ச்சி திட்டங்கள், நல்ல திட்டங்கள் கொண்டு வருவாரு. வேற கட்சி சட்டமன்ற உறுப்பினர் எதையுமே செய்ய மாட்டாரு. அதை நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால அவர்கிட்ட போய் சேர்ந்து அவங்க கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ஆக போறோம்னு சொல்றாங்க. அதை சொல்லிதானே போனீங்க. இப்போ கடைசியில எப்படி திருச்சியில இவரை நம்பி ஓட்டு போட்ட ஜனங்களுக்கு இன்னைக்கு தேர்தல் இல்லாத, பிரதிநிதித்துவம் இல்லாத பண்ணிட்டாரோ ஜோசப் விஜய், அது போல இந்த 6 பேரும் சேர்ந்து இவங்க தேவையானது கிடைச்சு போச்சு. அவங்க சுகமா அந்த சூதாட்ட கும்பல், ஆதவ அர்ஜுனா கோஷ்டி இவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செஞ்சிருச்சு. இவங்க அதையெல்லாம் வச்சுட்டு இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. ஆனா இவங்களை தேர்ந்தெடுத்த தொகுதி இன்னைக்கு வறட்சியா மாறிடுச்சு. இன்னைக்கு அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை. இன்னும் எவ்வளவு காலத்துக்கு தேர்தல் வரும், வேற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வருவார்னு தெரியாத ஒரு நிலை. இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக வாக்களித்த 6 தொகுதி வாக்காளர்கள் தங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் இல்லாத ஒரு அவலத்தை இந்த நம்பிக்கை துரோகிகள், இந்த பதவிக்காக எதையும் காட்டி கொடுக்கின்ற, கூட்டி கொடுக்கின்ற, யார் காலிலும் விழுந்து கிடக்கின்ற இந்த சந்தர்ப்பவாத சகுனிகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் 6 தொகுதிகள்ல மக்கள் பிரதிநிதிகளே இல்லாத ஒரு நிலையை உருவாக்கிட்டாங்க. இந்த நிலை தமிழ்நாட்டுக்கு இதுவரைக்கும் ஏற்படாத ஒரு மாற்றம். அதுதான் ஜோசப் விஜய் செய்த மாற்றம். ஒரு நம்பிக்கை பெறாமல், மக்களுடைய தீர்ப்பின் அடிப்படையில் இல்லாமல், சந்தர்ப்பவாதத்தின் வழியாக, பரிமாற்றங்களின் வழியாக இன்றைக்கு குதிரை பேரம் நடத்தி சோப்பா வழி ஒரு புதிய தத்துவத்தை உருவாக்கி இன்னைக்கு ஜோசப் விஜய் தமிழ்நாட்டு அரசியலை கேவலப்படுத்தி இருக்கிறார், அசிங்கப்படுத்தி இருக்கிறார். தமிழ்நாட்டு சரித்திரத்தில் இதுவரை நடைபெறாத இந்த குதிரை பேரத்தை நடத்தி இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு அவமான சின்னமாக இருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சி இன்னைக்கு தாவேக்கா என்கின்ற ஒரு கட்சி இப்போதான் உருவாக போகுது. இதுவரைக்கும் அந்த கட்சி கிடையாது. எல்லாம் ஜோசப் விஜய். அவருக்கு வேற ஒன்னும் நோக்கம் இல்லை. ஜோசப் விஜய் நான் தான் முதலமைச்சர், பாஜக கேட்டாலும் நான் தான் முதலமைச்சர், நான் முதலமைச்சர், அதை ஏத்துக்கிட்டீங்கன்னா கூட்டணி. அதிமுக கிட்டையும் அதுதான் பேசினாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் கிட்டையும் பேசினாங்க, எல்லார்கிட்டையும் பேசினாங்க. அவங்க கிட்ட போறவங்கள ஜோசப் விஜய் முதலமைச்சர், எங்களுக்கு பாதி இடம் வேணும், அதை நாங்க ஏத்துக்கலையா? இந்த தற்குறி கூட்டத்தை ஆட்சியில உட்கார வச்சுட்டு இன்னைக்கு தமிழ்நாடு படுகின்ற வேதனைகள், இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகள் இல்லைன்றது தெரியும். இந்த 45 நாள் ஆட்சியில இன்னைக்கு தமிழ்நாடு எவ்வளவு சீர்கேடுகளை சந்தித்திருக்கிறது என்பதை இன்னைக்கு பேச வேண்டிய ஊடகங்கள், பத்திரிகைகள், சமூக ஆர்வலர்கள் இன்னைக்கு எதை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னா, இந்த கட்சித்தாவிகளை, அந்த கட்சித்தாவிகளை ஊக்குவிக்கின்ற, அதையே கொள்கையாக வைத்துக் கொண்டு செயல்பட்டு கொண்டு ஆட்சி அமைத்திருக்கின்ற ஜோசப் விஜயின் இந்த சந்தர்ப்பவாத சதிதிட்ட பதவிக்காக, முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டின் அரசியல் தர்மங்களை தவிடுபொடியாக்கி
அறவழியற்ற அறநெறியற்ற அயோக்கியத்தனத்தை அரசியலாக்கி கொண்டிருக்கின்ற ஆதவர்ஜுனா அவர்களுக்கு பக்கமேளம் வாசிக்கின்ற செங்கோட்டையன், நிர்மல்குமார் போன்ற இந்த பல கட்சி தாவிகளோடு இந்த ஆதவர்ஜுனாவினுடைய சூதாட்ட கும்பல் நடத்துகின்ற இந்த சூழ்ச்சிக்கு இரையாக சில வியூக வகுப்பாளர்கள், ஆந்திராவை சார்ந்தவர்கள், கர்நாடகாவை சார்ந்தவர்கள், அந்நிய நாட்டை சார்ந்தவர்கள் செய்து தமிழ்நாட்டை இன்றைக்கு மாற்றம் செய்வதாக சொல்லி, எப்படி ஒரு வேட்டி கட்டிய தமிழர்கள் ஆண்ட தமிழ்நாட்டில் கோட்டு சூட்டு போட்ட, அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட் முதலமைச்சர் இன்னைக்கு ஜோசப் விஜய் இருக்கிறாரு. இன்னைக்கு ஆட்சி கூட அப்படிதான் இருக்கு. ஒயிட்ல என்ன நடக்குதுன்னு பிளாக்ல இருக்கிற ஜோசப் விஜய்க்கு தெரியல. நான் இன்னும் தெளிவா சொல்றேன். காலையில 8 மணியிலிருந்து ராத்திரி 8 மணி வரைக்கும் முதலமைச்சர், ராத்திரி 8 மணியில இருந்து அடுத்த நாள் காலையில 8 மணி வரைக்கும் அவர் பிளாக், பகல் இரவு போல பிளாக் அண்ட் ஒயிட், ஒயிட்டு பகல் 8 மணியிலிருந்து இரவு 8 மணி, பிளாக் ராத்திரி 8 மணியிலிருந்து அடுத்த நாள் காலையில 8 மணி. இப்படிப்பட்ட ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் முதலமைச்சர் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்காரு. அதனுடைய விளைவாக முதற்கட்டமாக 8 தொகுதி தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை, மக்கள் பிரதிநிதிகளை இழந்திருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் 7 தொகுதிகளில் இன்றைக்கு மக்கள் தேர்ந்தெடுத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாத நிலை உருவாகி இருக்கிறது என்றால் அதற்கு ஜோசப் விஜயின் சந்தர்ப்பவாத பணப்பரிமாற்ற பதவி வெறி பிடித்த ஆட்சி அமைந்ததுதான் காரணம் என்று மக்கள் சொல்றாங்க. அதை நினைவுபடுத்தி நான் இந்த மக்களை ஏமாற்றுகின்ற, ஊழலை உற்பத்தி செய்த ஒரு சில அழுக்குகள் அதிமுகவிலிருந்து வெளியேறி இருக்கிறது. இந்த அழுக்குகள் நீங்கியதால் அதிமுக களங்கங்கள் துடைக்கப்பட்டு புனிதமான கட்சியாக, இதில் இருந்த கரைகள், களங்கங்கள், அந்த களங்கங்களை நாங்கள் வைத்திருந்ததால் எங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் இன்றைக்கு அகன்றிருக்கிறது. அதுதான் விஜயபாஸ்கர் வெளியேற்றத்தினுடைய விளைவு. இன்றைக்கு குட்கா சதித்திட்டக்காரர்கள், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் குட்காவை தடை செய்து உத்தரவு போட்ட பிறகு அவர்களுடைய அமைச்சரவையில் இருந்த விஜயபாஸ்கர் அதை தமிழ்நாடு முழுவதும் விற்பனை செய்வதற்கு அவர் அந்த விற்பனையாளர்களோடு, அந்த ஆந்திர முதலாளிகளோடு சேர்ந்து அதை விநியோகிக்க வழிவகுத்தார் என்பதுதான் வழக்கு. அந்த வழக்கை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த விஜயபாஸ்கரை அந்த ஆந்திர முதலாளிகள் நம்முடைய முதலமைச்சருடைய அரசியல் ஆலோசகர்களாக இருப்பதால் அவர்களுடைய தயவால் இன்றைக்கு விஜயபாஸ்கர் இந்த தாவேகாவில் இணைக்கப்பட்டிருக்கிறார். அவரை மீண்டும் கூட வெற்றி பெற வைத்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக்கி குட்காவை எல்லா இடங்களையும் விற்பனை செய்வதற்கு கூட இந்த வெளியேற்றம் காரணமாக இருந்திருக்கும் என்று பலர் சொல்லுகிறார்கள். சிலர் ஊடகங்களிலும் செய்தி வெளியிடுகிறார்கள். எனவே இன்றைக்கு மக்களிடம் விஜயபாஸ்கர் எதற்கு ஜோசப் விஜய் கட்சியில் சேர்ந்திருக்கிறார் என்பதற்கு குட்காதான் காரணம். அந்த குட்காவை தமிழ்நாட்டில் விநியோகித்த ஆந்திர முதலாளிகள் தான் காரணம் என்று இன்றைக்கு பரவலாக பேசுகிறார்கள். இது உண்மை என்றால் வெகு விரைவில் ஜோசப் விஜயினுடைய இந்த ஆட்சி எப்படிப்பட்டது என்பது மக்களுக்கு தெரியும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி. மீண்டும் வணக்கம் உறவுகளே. நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சீங்களா?
இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்க நம்புறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்றதோட மட்டும் இல்லாம உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்து பெட்டியில் மறவாமல் பதிவு செய்யுங்க.